வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். அரசு வேலைக்காக தயாராகும் இளைஞர்களுக்கு இன்று மிகவும் பயனுள்ள ஒரு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் டிஸ்ட்ரிக்ட் சேவிங்ஸ் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன். இந்த பதவி நேஷனல் சேவிங்ஸ் கமிஷனர் ஆஃபீஸ் கீழ் செயல்படும் ஒரு முக்கியமான அரசு பதவியாகும். நிதி சேமிப்பு, விழிப்புணர்வு, அரசின் சேமிப்பு திட்டங்கள் மக்களிடம் சென்றடைவது போன்ற பணிகளில் இந்த அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். டிஸ்ட்ரிக்ட் சேவிங் ஆஃபீஸர்ஸ் என்றால் என்ன? டிஸ்ட்ரிக்ட் சேவிங் ஆஃபீஸர் என்பது மக்களிடம் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் அரசு அதிகாரி. இந்த அதிகாரி மாவட்ட அளவில் செயல்பட்டு தேசிய சேமிப்பு திட்டங்களை பிரபலப்படுத்துதல், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அரசு சேமிப்பு திட்டங்களில் சேர ஊக்குவித்தல், தபால் சேமிப்பு, சிறு சேமிப்பு திட்டங்கள் குறித்து பிரச்சாரம் செய்தல், பள்ளி கல்லூரி அலுவலகங்களில் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்வார்கள். இந்த வேலை எந்த துறையின் கீழ் வருகிறது அப்படின்னா, இந்த பதவி நேஷனல் சேவிங்ஸ் கமிஷனர் ஆஃபீஸ் கீழ் இயங்குகிறது. இந்த துறை மக்களின் நிதி சேமிப்பை அதிகரித்தல், அரசு சேமிப்பு திட்டங்களை வளர்த்தல், சிறு சேமிப்பு திட்டங்களை ஊக்குவித்தல் போன்ற முக்கிய பணிகளை செய்கிறது. இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் 22 வயது முதல் 27 வயது வரை இருக்கணும். அரசு விதிப்படி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, ஏதேனும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிஇ, பிடெக் போன்ற டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது எனி டிகிரி அந்த நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம் பேட்டர்னில் தான் இந்த தேர்வு நடைபெறும். முக்கியமான பாடங்கள் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி, இங்கிலீஷ் அல்லது தமிழ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் நாலேஜில் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு, அரசியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள். மற்றும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில் சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், லாஜிக்கல் ரீசனிங். இங்கிலீஷில் கிராமர், ஒக்காபுலரி, காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். ஃபினான்ஷியல் அவேர்னஸில் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ், பேங்கிங் பேசிக்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த வேலையில் என்னென்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்கும் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் சேவிங் ஆஃபீஸர் பணியில் அரசு சேமிப்பு திட்டங்களை விளக்குதல், பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மாவட்ட அளவில் கண்காணிப்பு ரிப்போர்ட் தயாரித்தல், ஃபினான்ஷியல் கேம்பெயின் நடத்துதல் போன்ற பணிகள் இருக்கும். இந்த போஸ்டிங்கில் சேலரி மற்றும் அதர் பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பதவிக்கு நல்ல அரசு சம்பளம் ப்ளஸ் டிஏ, ஹச்ஆர்ஏ போன்ற அலவன்சஸ், பென்ஷன் பெனிஃபிட்ஸ், மெடிக்கல் வசதிகள், ஜாப் செக்யூரிட்டி போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். இந்த வேலை யாருக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ஆர்வம் உள்ளவர்கள், கவர்மெண்ட் ஜாப் விரும்புகிறவங்க, ஃபினான்ஷியல் அவேர்னஸ் உள்ளவர்கள், மக்களுடன் பேச விரும்புபவர்கள், ஃபீல்டு ஒர்க் செய்ய தயாராக இருக்கிறவங்க ஆகிய எல்லாருக்கும் இந்த எக்ஸாம் ரொம்ப பொருந்தும். இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி தயாராக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கணும், சிலபஸை கம்ப்ளீட்டாக படிக்கணும். டெய்லி ஒரு ஸ்டடி பிளான் நமக்கு இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜிகே படிக்கணும், ஆப்டிடியூட் 1 மணி நேரம், கரண்ட் அஃபேர்ஸ் 1 மணி நேரம் படிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபோர்த்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமில் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு டெய்லி மார்க் டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும், ஒரு 20 ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு 1 hour ரீடிங் ஹேபிட் நமக்கு இருக்கணும். இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தினமும் சிறிது நேரம் படித்தாலும் தொடர்ச்சியாக படிக்கணும், மொபைல் டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கணும், மார்க் டெஸ்ட்டை அதிகமாக எழுதி பார்க்கணும். ஒரு அரசு வேலை என்பது சம்பளம் மட்டுமல்ல, அது சமூக மரியாதை, குடும்ப நிலைத்தன்மை, பாதுகாப்பான வாழ்க்கை, உயர்ந்த எதிர்காலம், இது எல்லாமே நமக்கு கொடுக்கும். இன்று நீங்கள் ஆரம்பிக்கும் முயற்சி நாளை உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கும் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணுறதுக்கும் NSI இந்தியா அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் சேவிங்ஸ் ஆஃபீஸர் போன்ற தேர்வுகள் அதிக போட்டி உள்ள தேர்வுகள். ஆனால் சரியான திட்டமிடல், தினசரி முயற்சி ப்ளஸ் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் வெற்றி நிச்சயம். தினமும் சிறிது முன்னேற்றம் செய்தால் ஒரு நாள் பெரிய வெற்றியை அடையலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.